ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? தீபாவளி சீசன் வந்து தொடங்கியாச்சு. ஸோ இன்னும் ஏன் நீங்கள் தீபாவளி ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ்லாம் போடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னிலேருந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் தீபாவளி முடிகிற வரைக்கும் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பாதுஷா எப்படி பேக்கரி ஸ்டைலில் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாதுஷா செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து பேக்கரி ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கோதுமை மாவில் இந்த ரெசிபி செய்யலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு இந்த மாவையும் இந்த சோடா உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இது போல் கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்குன நெய்யாக சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு முதல்ல கலந்து கொடுத்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் இலகி எடுத்தோன்னா இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நல்லா புஃப்புன்னு நம்மளுக்கு வந்து கஜூர் மாதிரி வந்துடும். நம்ம கஜூர் ஸ்வீட் செய்வோம் இல்லைங்களா, அதை போல் வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா வந்து ஒரு பிசைஞ்சு விடுங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா இதை போல் பிரித்து விடும்போது நம்மளுக்கு உள்ளே வந்து இது போல் இருக்கணும். பாதுஷாக்கு இது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பரான அந்த கரெக்டான ஷேப் கிடைக்கும். இது போல் மாவை நீங்கள் பிரித்து விட்டு கூட நீங்கள் பிசையலாம். நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால ரொம்ப வந்து நீங்கள் பிசையணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை போல் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுருங்க. இது இருக்கட்டும். இதுக்குள்ளே நாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது வந்து நம்ம குலோப்ஜாம் கன்சிஸ்டன்சி தான். குலோப்ஜாமுக்கு எப்படி நம்ம பிசுபிசுப்பு தன்மையாக எடுப்போம், ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடி எடுப்போம் இல்லைங்களா, அதே போல் தான் நம்ம எடுக்கணும். சில பேர் ஒரு கம்பி பதமே எடுப்பாங்க, அதுவும் வந்து நல்லா தான் வரும் நம்மளுக்கு. ஸோ வந்து ஒரு கம்பி பதத்துக்கும் மேலே போகாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் இதனுடைய இது. அந்த தேன் கலர் சொல்லுவாங்க, அந்த கலர் வந்தப்பே கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெட் கலர் அப்படின்னா எல்லோ ஃபுட் கலரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை தொட்டு காட்டுறேன். ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடி, அதாவது கம்பி வந்து அருந்து விழும், அதை போல் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து சரியான பதம். பார்த்திங்கன்னா தெரியும், இது போல் ஒரு கம்பி மாதிரி வந்து டக்குன்னு கட் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனேவே நீங்கள் லெமன் இருந்ததுன்னா லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாதுஷா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸ்க்கு நீங்கள் இது போல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ரொம்ப சப்பாத்திக்கெலாம் நம்ம உருட்டுவோம் இல்லைங்களா கையில், அதை போலலாம் நீங்கள் ரொம்ப உருட்ட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2-3 தடவை நீங்கள் உருட்டினா போதும். இது போல் நம்ம ஒரு 2-3 தடவை உருட்டிட்டு நம்ம கட்டை விரலை வச்சுட்டு இது போல் தட்டையாக்கிட்டு கட்டை விரலை வச்சு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுடணும். நல்லா அடி வரைக்கும் நல்லா போடணும். ஏன்னா இது பொரிஞ்சு வரும்போது இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வரும். இப்போ இதே போல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மறுபடிக்கும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இப்போ இதே போல் நம்ம ஒரு 4-5 செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூடு தான் இருக்கணும். இது போல் தான் இருக்கணும். நம்ம போட்ட உடனே புஷ்ஷுன்னு பொரியக்கூடாது. கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வந்து கம்மியாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பாதுஷா வந்து நல்லா வந்து வெந்து கொடுக்கும். உள்ளேயும் நல்லா வேகும். நம்மளுடைய சக்கரை பாகில் ஊற வைக்கும்போது நல்லாவே வந்து உள்ளே ஜூஸியாக இறங்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்படியே விட்டுருங்க. அது நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும்போது அடுத்த சைடு நாம் திருப்பிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப வந்து தீய வைக்கக்கூடாது, இந்த கலரே போதுமானது. இப்போ நாம் எண்ணெயிலேருந்து இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. சர்க்கரை பாகில் இதை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு ஒரு வேளை உங்களுது ஆறி போயிருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாதுஷாக்களை சேர்த்துருங்க. சர்க்கரை பாகில் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இது நல்லா வந்து ஊறிடும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அடுத்த பேட்ச் வந்து உருட்டி பொரித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா இதிலே வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய சர்க்கரை பாகில் நல்லாவே பாதுஷாக்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா எது இருந்தாலுமே நல்லா துருவிட்டு இதுக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். பேக்கரியில் அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு சிம்பிளாக இப்படி வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் இது போல் நிறைய தீபாவளி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Viji. Thanks for watching.